இது அதிமுகவை எந்த அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்கணும். 2021 தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு அவர் பம்பரமாக சுழண்டு வேலை செஞ்சார். பயங்கரமாக வேலை செஞ்சார். அப்போ வேலை செஞ்சதனுடைய விளைவு தான் அவருக்கு ஏதோ ஒரு 60 மேலே சீட்டு விழுந்து அவருக்கு கிடச்சிது. இப்போ அந்த வேகம் இப்போ அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப லேட். எல்லா விஷயத்துலையுமே அறிக்கை விடுறதுல கூட புருஷ முண்டாட்டி சண்டையை சட்ட ஒழுங்கோட கம்பேர் பண்ணி விடுறவரா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்போ இவர் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டியிருக்கு. இவருக்கே ஒரு சுணக்கம் வந்துருச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம கட்சியை காப்பாற்றினா போதும். ஆட்சியா கட்சியா அப்படின்னுமோ கட்சி பெஸ்ட்டு அப்படின்ற முடிவு பண்ணிட்டார். ஒருவேளை அவர் நாளைக்கு ஆட்சியவே பிடிச்சிட்டாருன்னா இங்கே பாஜக என்ன செய்யும்? எனக்கு ஆட்சியில் பங்கு கொடு, டெப்புட்டி சிஎம் என்ன கொடு, எனக்கு 4 அமைச்சர் கொடுன்னு உட்கார கேட்கும். நீங்கள் மரியாதையெல்லாம் ஆர்டர் போடும், எனக்கு வேணும்னு ஆர்டர் போடும். அந்த நிலைமை வந்துருமோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அதனால தான் அப்போ இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கி நின்றுவோம், கட்சி கையில் இருந்தால் போதும்னா அவர் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டார்.